இளைஞர் வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A அதே சமயத்தில் இதனை அனைத்து பரீட்சைக்கும் தேர்வுகளுக்கும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். இதில் தரப்பட்டது பொருளாதாரம் மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் மற்றும் பொது அறிவு கேள்விகளும் இதில் அடங்கும். கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்வார்கள். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பொருளாதார அடிப்படைகளை கற்றுக்கொள்வது சால சிறந்தது. ஆக இந்த காலங்களில் நீங்கள் இந்த மாதிரியான முக்கிய கேள்விகளை கற்று தெரிந்து கொண்டால் இன்றைய உலகம் எந்த அளவில் எதில் நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியும். இப்போது நாம் தொடங்குவோம். பொருளாதாரத்தில் நுகர்வு என்றால் என்ன? கன்சம்ஷன் என்றால் என்ன? அதேபோல ஜிடிபி என்று சொல்வார்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதையும் நாம் சற்று விளக்கமாக சொல்வோம். நுகர்வு என்பது தற்போதைய தேவைகள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வளங்களை பயன்படுத்துவதற்கான செயல். இது சம்பந்தமான ஆங்கில பகுதியையும் கொடுத்திருக்கிறோம். அதையும் நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். மேலும் இத்தனை காரியங்களையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுவதால் பலருக்கும் இது சிறந்த முறையாக பாராட்டுக்களை பெற்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எளிய முறையில் அதை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ள வசதியாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நாம் இப்போ பார்ப்பது கன்சம்ஷன், நுகர்வு. நுகர்வு என்பது தற்போதைய தேவைகள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வளங்களை பயன்படுத்துவதற்கான செயல். நுகர்வு என்பது பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய கருத்தாகும். மேலும் இது பல சமூக அறிவியல்களிலும் ஆய்வு செய்யப்படுகிறது. பொருளாதாரத்தில் நுகர்வு என்பது வீடுகள், பொருட்கள் மற்றும் சேவைகளை பயன்படுத்துவதாகும். அதே நேரத்தில் நுகர்வு செலவு என்பது அந்த பொருட்கள், சேவைகளை வாங்குவதாகும். நுகர்வு என்பது ஒரு பொருளாதாரத்தின் செழிப்பின் முக்கிய குறிகாட்டியாகும். மேலும் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிட பயன்படுகிறது. உற்பத்தி என்றால் என்ன? உற்பத்தி என்பது மனித தேவைகளை பூர்த்தி செய்ய பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யும் செயல்முறையாகும். தயாரிப்பு என்பது செயல்முறையின் விளைவாகும். உற்பத்தி என்பது பல்வேறு உள்ளீடுகளை, அதாவது உறுதியான மற்றும் தெளிவற்ற இரண்டையும் இணைத்து வெளியீட்டை உருவாக்கும் செயல்முறையாகும். இந்த வெளியீடு மதிப்புள்ள ஒரு பொருள் அல்லது சேவையாக இருக்கும். அது தனிநபர்களின் பயன்பாட்டிற்கு பங்களிக்கும். தேவை என்றால் என்ன? பொருளாதாரத்தில் தேவை என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நுகர்வோர் ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்க விரும்பும் மற்றும் வாங்கக்கூடிய ஒரு தயாரிப்பு அல்லது சேவையின் அளவு. தேவை என்பது ஒரு ஒட்ட கருத்தாகும். அதாவது இது ஒரு யூனிட் நேரத்துக்கு வெளிப்படுகிறது மற்றும் ஒரு கொள்முதல் அல்ல, தொடர்ச்சியான கொள்முதல் ஓட்டத்தை குறிக்கிறது. தேவை என்பது விநியோகத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது. மேலும் தங்கள் விநியோகத்துடன் தேவையை பூர்த்தி செய்யும் வணிகங்கள் அதிகரித்த லாபம் மற்றும் பிராண்ட் விழிப்புணர்விலிருந்து பயனடையலாம். பொருளாதாரத்தில் விநியோகம் என்றால் விநியோகம் தனி நபர்களுடைய அல்லது உற்பத்திக்காரர்களிடையே, அதாவது உழைப்பு, நிலம் மற்றும் மூலதனம் போன்றவையை
மொத்த உற்பத்தி, வருமானம் அல்லது செல்வம் விநியோகிக்கப்படும் விதமாக கருதலாம். மூலதனப் பொருட்கள் என்றால் என்ன? மூலதனப் பொருட்கள் என்பது நுகர்வோர் அல்லது பிற மூலதன பொருட்களை உற்பத்தி செய்ய ஒரு வணிகத்தால் பயன்படுத்தப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள். நுகர்வோர் பொருட்கள் என்பது நுகர்வோரால் பயன்படுத்தும் பொருட்கள். மூலதனப் பொருட்கள் கட்டிடங்கள், எந்திரங்கள், கருவிகள் போன்ற பொருட்களை அடக்கும். நுகர்வோர் பொருட்களின் எடுத்துக்காட்டுகளில் உணவு, உபகரணங்கள், உடைகள் மற்றும் ஆட்டோமொபைல் அடங்கும். நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்றால் என்ன? இது அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விதான். சிபிஐ என்பது நுகர்வோர் விலை குறியீட்டை குறிக்கிறது. இது ஒரு முக்கியமான பொருளாதார குறிகாட்டியாகும். இது ஒரு பிரதிநிதித்துவ பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளில் காலப்போக்கில் சராசரி மாற்றத்தை அளவிடுகிறது. சில்லறை, பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு மற்றும் வாங்கும் சக்தியில் ஏற்படும் மாற்றங்களை திறம்பட கண்காணிக்கிறது. கொள்கை வகுப்பாளர்கள், வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் நிதி முடிவுகளை எடுக்க, பணவியல் கொள்கைகளை சரி செய்ய மற்றும் பொருளாதார போக்குகளை புரிந்து கொள்ள சிபிஐ, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை கண்காணிக்கலாம். பணவீக்கம் என்பது என்ன? காலப்போக்கில் பொருட்கள், சேவைகளின் விலையில் படிப்படியாக அதிகரிப்பதாகும். இது பொதுவாக ஒரு வருடத்தில் ஒரு கூடை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் ஏற்படும் சராசரி அதிகரிப்பாக அளவிடப்படுகிறது. பணவீக்கம் இந்த கீழே தரப்பட்டதால் ஏற்படலாம். அதிகரித்த உற்பத்தி செலவுகள், மூலப்பொருட்கள் அல்லது ஊதியங்களின் நிர்ணயம் அதிகரிக்கும் போது விலைகள் உயரலாம். அதிகரித்த தேவை, ஒரு தயாரிப்பு அல்லது சேவைக்கான தேவை அதிகரிக்கும் போது நுகர்வோர் அதிகமாக பணம் செலுத்த தயாராக உள்ளனர். இது பணவீக்கத்தை ஏற்படுத்தும். பணவீக்கம் என்பது காலப்போக்கில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் படிப்படியான அதிகரிப்பாகும். இது பொதுவாக ஒரு வருடத்தில் ஒரு கூடை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையில் ஏற்படும் சராசரி அதிகரிப்பு அளவிடப்படும். பணவீக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள்: 1. அதிகரித்த உற்பத்தி செலவுகள், மூலப்பொருட்கள் அல்லது கூலிகள், ஊதியம் அதிகரிக்கும் போது விலைகள் உயரலாம். அதிகரித்த தேவை, ஒரு தயாரிப்பு அல்லது சேவைக்கான தேவை அதிகரிக்கும் போது நுகர்வோர் அதிக பணம் செலுத்த தயாராக உள்ளனர். இது பணவீக்கத்தை ஏற்படுத்தும். பணவீக்கத்தை ஒட்டுமொத்த விலை போன்று பல்வேறு வழிகளில் அளவிட முடியும். தற்போது எக்கனாமிக்ஸ் பற்றி முக்கியமான கருத்துக்களை சொல்லிட்டோம். இது ஏன் இந்த பகுதியை எடுத்தோம் என்றால், இன்றைய கால சூழலில் விலைகள் ஏறிக்கொண்டே இருக்கின்றன. விலைவாசி ஏற்றத்துக்கு பல காரணங்கள் இருக்கின்றன, பல தடைகள் வருகின்றன. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டால் விலை கூடத்தான் செய்யும், பணவீக்கமும் அதிகரிக்கத்தான் செய்யும். சுற்றுச்சூழல் என்றால் என்ன? சுற்றுச்சூழல் என்பது நமது உயிர் ஆதரவு அமைப்பு. இதில் நீர், உலோகம், மண், பாறை மற்றும் பிற உயிரினங்கள் போன்ற நமது வாழ்நாளில் நாம் தொடர்பு கொள்ளும் அனைத்தும் அடங்கும். நமது சுற்றுச்சூழலின் நிலை நமது நடத்தையால் முன்னேறி செல்லலாம். ஆனால் இப்போது நமக்கு பல இடைஞ்சல்கள் இருக்கின்றன. சுற்றுச்சூழலை சரியாக பேணாத ஒரு காரணங்கள் இருக்கின்றன. அந்த துணை தலைப்புகளை பற்றி அடுத்தடுத்த எபிசோட் வீடியோக்களில் தலைப்புகளில் தர இருக்கிறோம். அந்த துணை தலைப்புகள் காலநிலை மாற்றம்,
காற்று மாசுபாடு, ஓசோன் சிதைவு, கடல் அரிப்பு மற்றும் நீர், வனவிலங்குகள், மண், நில பயன்பாடு, கழிவுகள், கதிரியக்கத்தன்மை, ஒலி மாசுபாடு போன்றவற்றால் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதையும் தொடர்ந்து நாம் தர இருக்கிறோம். உங்கள் கவனத்திற்கு பரீட்சையில் பொது அறிவுக்காக வரலாறு, பொருளாதாரம் மற்றும் என்வைரன்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் போன்றவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் தருவார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக போடும் அனைத்து பகுதிகளையும் பிரிண்ட் அவுட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக உதவிகரமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் தரும் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் பலனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இதுவரை எங்களுக்கு தந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருவதால் உங்கள் கமெண்ட் செய்து கொள்ள விரும்புகிறோம். லைக்ஸ் போட்டுக்கொள்ளுங்கள், ஷேர் செய்ய பாருங்கள், பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.